ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 7ஆம் இடம், சுக்கிரனின் ஆட்சி வீடு, மூலத்திரிகோண ஆட்சி வீடு. ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு, அருமையான அமைப்பு. அதுபோக ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு, பத்திர யோகம். 12 வருஷம் கழித்து வருகிற பத்திர யோகம். குருவோடு சேர்ந்து நல்ல அமைப்பில் இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆள் நல்ல தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லா இருக்குது. புதன் அளப்பரிய பலன்களை செய்கிறாரு. துலாம் ராசிக்கு இது ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் சுக்கிரன், புதன், சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. புதன் 9ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஆள் நல்ல திறமையாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்வீங்க, டேலண்ட்டாக இருப்பீங்க. அப்பா வழியில் நல்லாயிருக்கும், அப்பா வழி உறவு நல்லாயிருக்கும், அப்பாவுடைய அனுக்கிரகம் இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதனும் குருவும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சரியா நேயர்களே, ராசிக்கு வேண்டிய இடங்கள்லாம் நல்ல விதமாக வலுப்படுது. உங்கள் ராசிக்கு 3, 6, 9, 12 இந்த ஆதிபத்தியக்குள்ள கிரகங்கள் ஒன்று சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்கறதுனால தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் வேலைக்கு போவாங்க. அதாவது வீட்டில் இருந்து பக்கத்து மாநிலம், அதாவது அண்டிய மாநிலம், தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் 12 கூடையவனாக வராரு, 9, 12 கூடையவன் வரதுனால தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக ஆள் நல்லா இருப்பீங்க, நல்லா பேசி பழைப்பீங்க, உங்கள் பேச்சு நல்லா இருக்கும். இவ்வளோ நாளாக உங்களை வெறுத்து ஒதுக்குனவங்க உங்களை நாடி வருவார்கள். அதாவது எப்படின்னா, ஏழை சொல் அம்பலத்துக்கு வருமா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ உங்கள் சொல் அம்பலத்துக்கு வரும். நீங்கள் சொல்லதாங்க மற்றவங்க அப்படியே கேட்பாங்க. பொதுவாக துலாம் ராசினியர்கள் வம்பு வழக்குக்கெல்லாம் போக மாட்டாங்க. எதுவுமே நியாயம் நீதி பார்த்து இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவுவாங்க, வழியே உபத்திரம் பண்ண மாட்டாங்க. ஒரு நடுநிலைமையோடு இருப்பாங்க. அப்பேற்பட்ட துலாம் ராசிக்கு இப்போ புதன் அளப்பரிய பலனை கொடுக்குறாரு. அடுத்து ராசிக்கு 10ஆம் இடம், 11ஆம் இடம் நல்ல இடத்துக்கு தான் வராரு. ஸோ உங்களுக்கு அடுத்து வருகின்ற காலங்கள் ஒரு 4 மாத காலத்துக்கு புதன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சரியா நேயர்களே, அதனால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வழிபாடை சொல்கிறேன், அந்த வழிபாடை செய்யுங்க. நான் பொதுவாக வீடியோ போடும்போது முக்கியமான கிரகங்களுக்கு உண்டான வழிபாடை சொல்லுவேன். போன வீடியோவில் ஒரு வழிபாடு சொல்லியிருந்தேன் நான். சரியா, 13/6/2025 வருகிற வைகாசி 30 வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரம். ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வீட்டில் ஒரு மகாலட்சுமி பூஜை பண்ணிடுங்க, லட்சுமி வச்சு ஒரு பூஜை பண்ணிடுங்க. அந்த வீடியோவில் தகவல் சொல்லியிருக்கிறேன், வேணால் அந்த லிங்கை வேணால் அட்டாச் பண்ணுறேன். இப்போ புதனுக்கு ஒரு முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் உங்கள் ராசிக்கு 9, 12 கூடியவன், பாக்கிய சனாபதி, விரைய சனாபதி. உங்களுக்கு விரயம் ஆகக்கூடாது. நிறைய பேர் நினைப்பாங்க, எனக்கு நிறைய செலவாகுது சார், துலாம் ராசியில் பிறந்திருக்கிறேன், நிறைய செலவு வருது, ஏதோ ஒரு வழியில் செலவு வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூஜை பண்ணுங்கள். செலவில்லாமல் வாழலாம். ஏன்னா செலவில்லாமல் வாழ்கிறதே நல்ல அமைப்பு தான். சிக்கனம், செலவில்லாமல் இருந்தாலே சேமிப்பு தான். சேமிப்பே நமக்கு ஒரு வருமானம் தான். சரியா நேரில், ஒரு 30,000 சம்பாதிக்கிறோம், 15,000 செலவு பண்ணுறோம். 15,000 மிச்சம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆயிரும்? ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கிட்ட வந்துடும். ஸோ இந்த 2 லட்சம் சேவிங்ஸ் தான். அது மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு பொதுவோட அணுக்கிறது தேவைப்படுது. 13/8/2025 ஆடி 28ஆம் தேதி, 13/8 அதாவது ஆகஸ்ட் 13 ஆடி 28ஆம் தேதி அன்றைக்கி புதன்கிழமை தான். ரேவதி நட்சத்திரம் வருது, மதியத்துக்கு மேலே ரேவதி நட்சத்திரம் வருது. அன்றைக்கி இரவு 8 to 9 பெருமாள் கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா வீட்டில் பெருமாள் படத்தை வச்சு கும்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெருமாள் படத்தை அலங்காரம் பண்ணி பூ போடுங்க, துளசி கூட போடலாம். சரியா, வாசனை மலர்கள் போடலாம், இல்லைன்னா துளசி போடலாம். உங்கள் வீட்டு பூஜை அறையில் எப்படி நீங்கள் பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க. பெருமாளுக்கு பிடித்த ஸ்வீட்டு வாங்கி வைக்கலாம். இல்லைனா புதனுக்குரிய பாசிப்பருப்பு இல்லைனா பாசிப்பயிறு இதை அவிச்சு தாளிதம் பண்ணி வைக்கலாம். ஏன்னா பாசிப்பருப்பை கூட வைக்கலாம். பாசிப்பருப்பை அவிச்சு அதில் தாளித்து அதை கூட நைவேத்தியம் வைக்கலாம். வெண்பொங்கல் வைக்கலாம். சூப்பர், இதுதான் சூப்பர். ஏன்னா பச்சை அரிசியும் அதில் பாசிப்பருப்பு சேர்ந்துருக்கும். சந்திரனும் புதனும் இருப்பாங்க, அருமையான அமைப்பு. ராசிக்கு 9, 10 கூடியவர்கள் தர்ம கர்மாதிபதிகள் கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பாங்க. இந்த 13/8/2025 அன்றைக்கி ஆடி 22 அன்றைக்கி இந்த வேலையை மட்டும் செஞ்சுருங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவேன், சூட்சும வழிபாடை சொல்லுவேன். இதுதான் சூட்சும வழிபாடு. அந்த கிழமை, அந்த நட்சத்திரம், அந்த ஓரை, அந்த கிரகத்தோடைய சம்மந்தப்பட்ட அனைத்துமே வரும். சரியா, அன்றைக்கி கூட திதி தேய்பிறை சதுர்த்தி தான். ஸோ தேய்பிறை சதுர்த்திங்கிறது ஒளி இருக்கும் சந்திரனுக்கு. தேய்பிறை பஞ்சமிக்கு பின்னாடி தான் சந்திரன் ஒளி இழப்பார். தேய்பிறை சஷ்டிக்கு மேலே தான். ஸோ சதுர்த்தி அன்றைக்கி நல்ல ஒரு திதி தான், விநாயகருக்கு வேண்டிய திதி தான் சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி. எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்றைய தினம் வெண்பொங்கல் செஞ்சுருங்க. வெண்பொங்கல் செஞ்சு படையில் வச்சுருங்க. சரியா நேர்களே, சின்ன வேலை தான். வீட்டில் வெண்பொங்கல் செய்கிறது சின்ன வேலை தான்.
அரிசியும் பச்சை அரிசியும் பாசிப்பருப்பையும் போட்டு அவிச்சு அப்படியே தாளிதம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வெண்பொங்கல். மிளகு, சீரகம், இன்னும் கொஞ்சம் சில சம்மந்தப்பட்ட சாமான்களை போட்டுக்கலாம். வெண்பொங்கல் செஞ்சிட்டிங்கன்னா இரவு டிஃபனுக்கும் உங்களுக்கு அது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. அருமையான அமைப்பு. சரியா நேர்களே? அந்த மிளகு சீரகத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு, பச்சை அரிசியில் சந்திரன் இருக்கிறாரு, பாசி பருப்பில் வந்து புதன் இருக்கிறாரு. ஸோ 3 ஐட்டத்தில் எல்லா கிரகங்களும் வந்துருச்சு. சுக்கிரன், புதன், சந்திரன். ராசிக்கு 10 கூடையவன், ராசிநாதன் 8 கூடையவன், 9 12 கூடையவன். அருமையாக இருக்கும். வெளிநாட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், டாப்பாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 8, அடுத்து 9, அடுத்து 12. அருமையான அமைப்பு. 10 தொழில். ஸோ வெளிநாட்டு தொழிலில் இருக்கிறவங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, காய்கறி, அரிசி, நவதானியம் வியாபாரம், இப்படி உணவு சம்மந்தப்பட்ட தொழில் ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அது எதாக இருந்தாலும் சரி, ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, ஆனால் அதை வச்சு சாப்பிடணும் அவங்க, அவ்வளோதான். ஏன்னா சந்திரன் வராருல, சாப்பாடுங்கன்னு ஒன்று வந்துடுதுல, சந்திரன் வந்துட்டாலே சாப்பாடு தான். ஸோ சாப்பாட்டுக்கு உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. கோடிக்கணக்கில் அள்ளும் பணம். கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தான், அவன் கோயிலுக்கென்றே செலவு செய்தான். செய்யுங்க, பெருமாள் கோயிலுக்கு செய்யுங்க, நல்லாயிருக்கும். சரியா? கோடிக்கணக்கில் கொடுப்பாரு, அவர் கோயிலுக்கு செய்யுங்க, நல்ல வருமானம் வரும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக துலாம் ராசினாலே மகாலட்சுமியோட வீடு தான், சுக்கிர வீடு தான். மகாலட்சுமி யார்? பெருமாளுடைய மார்பில் தானே குடியிருக்கிறா. திருப்பதியும் ஸ்ரீரங்கம் தான் துலாம் ராசிக்கு வேண்டிய இடங்கள். நீங்கள் போகிறதா இருந்தால் திருப்பதிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு அடிக்க தூரம் போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு போயிடுவீங்க. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, சித்திரையோ சுவாதியோ விசாகமோ எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி, திருப்பதி ஸ்ரீரங்கத்துக்கு அடிக்கூற போயிட்டு வந்தீங்கன்னா அருமையான அமைப்பு. இல்லைன்னா நினைக்கணும், தினமும் ஒரு தினமாச்சும் அந்த ரங்கநாதனையும் அந்த ஏழுமலை வெங்கடேச பெருமாளையும் நினைக்கணும். சரியா? நினச்சி நீங்கள் காரியத்தை பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ நேரங்காலம் நல்லா கணிஞ்சு வருது. சரியா? கணிஞ்சு வரும்போது வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. கோயிலுக்கு போகிறவங்க போங்க, நான் வேணாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா கோயிலில் போயெல்லாம் நீங்கள் நைவேத்தியம்லாம் பண்ண முடியாது, அது ஏற்கனவே கோயிலெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. வீட்டில் செய்யலாம், வீட்டை கோயிலாக மாற்றிடுங்க. சரியா? செய்யுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா நேர்களே? மிக அற்புதமாக பார்க்கப்படுகிறது, நல்ல பலன்கள் சேரும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ காலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா காலண்டரை மடித்து வச்சுக்கோங்க. டெய்லி காலண்டர் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் மடித்து வச்சுருக்கணும். அந்த வீடியோ கேட்கும்போதே டக்குன்னு காலண்டர் எடுத்துகிட்டு 13/8/2025 ஆடி 28 புதன்கிழமை அப்படி மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி சாயந்தரம் வீட்டில் சின்ன பூஜை, அவ்வளோதான். எழுதிருங்க, அந்த பேப்பரில் எழுதிருங்க. அன்றைக்கி வந்து பெருமாள் பூஜை, வெண்பொங்கல் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதிருங்க. அந்த காலண்டரில் எழுதிடலாம். பேனால் எழுதிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். சரியா? முதல் நாள் கிளிக்கும் போதே தெரிஞ்சிடும் ஏன்டா மடிச்சிருக்கோம்னு பார்த்துருவீங்க. வெண்பொங்கலை வீட்டில் செஞ்சு பெருமாளை வச்சு கும்பிட்ருங்க. பெருமாள் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா சூப்பர். இதை செய்யுங்க, சுகப்படுவீர்கள். குறிப்பாக துலாம் ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் திசை நடக்கும். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு புதன் திசை நடக்கும். ஸோ புதன் திசை நடக்கிறவங்களுக்கு அருட்பிரசாதம். 12 வருஷத்துக்கு பின்னாடி வருகிற இந்த யோகம் பல கோடி பலன்களை தரும். ஏன்னா 12 வருஷத்துக்கு பின்னாடி தான் அவர் வந்து குரு வந்து புதன் வீட்டுக்கு வராரு, மிதுனத்துக்கு வராரு. ஏன்னா குரு ஒரு சுற்றி வர 12 வருஷம் ஆகும். இப்போ புதனும் குரு ஒன்றா தான் இருக்கிறாங்க, ராசிக்கு 9ஆம் இடத்துல அருமையாக பார்க்கப்படுகிறது. சரியான நேரம். அடுத்து சூரியனும் போய் சேருவார், ராசிக்கு 11 கூடையவனும். நல்லாயிருக்கும். சூரிய நாராயண யோகம், புதாதித்ய யோகம், பத்திர யோகம், சிவராஜ யோகம், இந்த மாதிரி யோகங்கள்லாம் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல துலாம் ராசிக்கு போட்டு வர்றதுனால நல்லாயிருக்கும். நல்லா இருக்கிறீங்க. இந்த 2025 ஜனவரி பிப்ரவரியில் இருந்ததை காட்டிலும் 2025 மே ஜூனில் நல்லா இருக்கிறீங்க. ஆமாம் சார்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆமாம் சார், இந்த வருஷம் பிறக்கும்போது நான் அந்தளவுக்கு நல்லா இல்லை, இப்போ நல்லா இருக்கேன் சார், கடந்த 2 மாதமாக நல்லா இருக்கிறேன், இந்த மே ஏப்ரல் மே ஜூன், அது குறிப்பாக இந்த மே ஜூனில் நல்லா இருக்கேன் சார் அப்படி சொல்கிறவங்க போடுங்க. ஏன்னா எனக்கு ஜூன் 10ஆம் தேதி ஆயிடுச்சு, இந்த மாதம் பிறந்து 10 நாள் ஓடி போயிடுச்சு. நல்லா இருப்பீங்க, ஏதோ ஒரு வகையில் நல்லா இருப்பீங்க. உடம்புக்கு முடியலன்னா தேக அரைக்கு நல்லா இருக்கும், ஆள் கொஞ்சம் பளிச்சுன்னு இருப்பீங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரியா? அழுக்கு சட்டையெல்லாம் போட மாட்டீங்க, நல்லா கொஞ்சம் துவச்ச சட்டையாக கொஞ்சம் மினுக்காக போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கோட்டிங்காக அலைவீங்க. கோட்டிங் இருக்கும், முகத்தில் ஒரு கோட்டிங் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா? அந்த பளபளப்பை குரு கொடுப்பார். குரு பார்க்குறாருல புதனோட சேர்ந்து, அருமையாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நல்லா படிப்பீங்க. ஆரம்ப கல்வி, உயர்கல்வி எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லா தான் இருக்குது. சரியா? இப்போ வந்து எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது. அப்புறம் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனையை கொடுக்குறது யார்? 3 இடம் தான் பிரச்சனை, 2 இடம் தான் பிரச்சனைக்கு வருது. 12ஆம் இடம் 3ஆம் இடம் தான். இளைய தம்பி தங்கச்சி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், கூட பிறந்த தம்பி தங்கச்சி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், தொட்டகாரத்தில் கொஞ்சம் ஸ்டார்டிங் டேபிள் இருக்கும், அயன சேன போகத்தில் பிரச்சனை இருக்கும், சேர்ந்து வாழ முடியாது, சிக்கல் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் சனி ராகு பார்வை இருக்குது. அதுபோக செவ்வாய் வேறு வந்து பார்க்குறாரு 2ஆம் இடத்தையும், ராசிக்கு 5 6ஆம் இடத்தையும்.
சரியா? குடும்பத்தில் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சில கடன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் பொருளை வாங்கி கொடுப்பீங்க, இல்லைனா பிள்ளைகளுக்கு கடன் பட்டு வட்டிக்கு பணம் வாங்கி கொடுப்பீங்க. அக்கம் பக்கத்தில் ₹1,00,000 வாங்கி கொடுப்பீங்க பிள்ளைகளுக்காக. இந்த அமைப்பு துலாம் ராசிக்கு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குறாரு சிம்மத்தில் உட்காந்துக்கிட்டு. இந்த அமைப்பில் இருக்கும். இந்த பிரச்சனை தீரணும்னா இந்த வழிபாடு பண்ணுங்கள். சரியா? புதனை கும்பிட்டீங்கன்னா புதன் தூக்கி கொடுத்துருவார். கடன், நோய், எதிர்ப்பு எதாக இருந்தாலுமே புதன் தாங்குவார். புதன் வந்து துலாம் ராசிக்கு எதையும் தாங்கும், எதையும் எல்லாத்தையும் தாங்கி இது பண்ணுவார். ஏன்னா பாக்கிய அதிபதி, ஒரு பெருங்குணத்துக்கு அதிபதி. சரியா? விஷ்ணு வந்து மகாலட்சுமி வீட்டில் உட்காந்துரு, மகாலட்சுமி சக்கரத்தில் உட்காந்துருக்கிறாரு. அருமையான அமைப்புங்க. அந்த மகாலட்சுமி விஷ்ணு யோகம், லட்சுமி நாராயண யோகம் அருமையாக இருக்குது. துலாம் ராசிக்கு தான் அந்த அமைப்பு வரும். ஏன்னா பெருங்குணங்கிறது லட்சுமி சக்கரம். ஆனால் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் புதன், பெருமாளுடைய அம்சம். ஸோ இது அப்படியே அமையுது, இயற்கையாகவே அமையுது துலாம் ராசிக்கு. அதை அப்படியே பிடிங்க. என்றைக்கு பிடிக்கணும்? 13/8/2025 ஆடி 28 அன்றைக்கி வீட்டில் நான் சொன்ன பூஜை பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். அதுக்கு பின்னாடி எதுவும் நடக்கலாம் என்கிட்ட கேளுங்க. சரியா? நடக்கும். அதுக்காக உட்காந்த இடத்துல நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், எனக்கு 100 கோடி வரணும்னா ஒன்றும் வராது. பொழப்பு நல்லாயிருக்கும், பார்க்குற வேலையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நினைக்கிற காரியம் கை கொடுக்கும். உடனே கொடுக்குதோ இல்லையோ அது கை கொடுக்குறதுக்கான வேலைகள் நடக்கும், முகாந்தரம் தெரியும். சரியா? அந்த விஷயத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும். இப்படி தாங்க பலன்கள் கிடைக்கும், உடனேலாம் கிடைக்காது. சரியா? வாய்ப்பு வந்து வடை மாதிரி, நம்ம தான் வாய்ப்பை வந்து எடுத்துக்கணும். காக்கா வடையை தூக்குற மாதிரி நம்ம தான் வாய்ப்பில் தூக்கணும். வழிய யார் வீடு தேடி வந்து கொடுக்க மாட்டாங்க. பீஸா மாதிரி பார்சலில் வந்து சுஜி மாதிரி கொடுக்க மாட்டாங்க. கொரியரில் பாக்ஸில் வச்சுட்டு ஃபோன் நம்பர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் வாய்ப்பை தேடி அலையணும். இப்போ அந்த அமைப்பு இருக்குது, வாய்ப்பை தேடி அலைங்க. 9ஆம் இடத்துல நல்லா நச்சுன்னு இருக்குது. 3, 6 குடையவனும் 9, 12 குடையவனும் 9ஆம் இடத்துல இருக்கிறனால வேலை விஷயமாக அலைகிறவர்களுக்கு நல்லா இருக்கும். துலாம் ராசியில் வேலை வேலை வேலை. சில பேர் வேலை தேடுறதே வேலையாக இருப்பாங்க. வருஷம் முழுக்க வேலை தேடி தான் இருப்பான். 40 வயசு ஆயிரும், ஒரு நிலையான வேலையில் இருக்க மாட்டான். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சாலும் 50 வயசு தாண்டவங்களாம் வேலை இல்லாமல் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. வேலை பார்ப்பானுங்க, என்ன ரெடிமேடு வேலையாக பார்த்துட்டு இருப்பானுங்க. வருஷத்துக்கு 4 இடத்துல மாறுவாங்க. ஏதோ அவங்களுக்கு வாழ்வு போகுது, கல்யாணம் ஆகி பிள்ளையை பார்த்துட்டு கஞ்சியை குடிச்சிட்டு ஏதோ ஓடுது, வண்டி ஓடிட்டு இருக்குது. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. வேலை தேடுறதே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்போ நல்ல வேலை கிடைக்கும். சரியா நேயர்களே? ஓகே. வேறு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம் ராசிக்கு வேறு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம் ராசிக்கு வந்து நான் இப்போ சொல்கிறேன், இவங்களுக்குலாம் இப்போ நல்லாயிருக்கும். சரியா? எல்லாத்துக்குமே நல்லா இருக்கோ இல்லையோ, இப்போ நான் சொல்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்து வருகின்ற நாட்கள் ஒரு 3 மாத காலத்துக்கு நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்தந்த விஷயத்தில் நல்லா இருப்பீங்க. குடும்பம் நல்லாயிருக்கும், தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும், மாமன் மச்சவனால் ஆதரவு கிடைக்கும், உடப்பிறந்த தங்கை நல்லாயிருக்கும், அத்தை வழி அத்தை மாமியாராக இருந்தாலும் சரி, பொண்ணு கொடுத்த மாமியாராக இருந்தாலும் சரி, அப்பன் கூட பிறந்த தங்கச்சி அக்காவாக இருந்தாலும் சரி, ஆள் நல்லா இருப்பீங்க. அது முதல்ல சொல்லிட்டேன், கோட்டிங்காக இருப்பீங்க. காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். மொழி தமிழ் பற்றாளர்கள். நீங்கள் எந்த தமிழ் லாங்குவேஜில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி உலகம் முழுக்க தெரியுது. நீங்கள் தெலுங்கராக இருந்தாலும் சரி, கன்னடனாக இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, உங்கள் தாய்மொழி மேலே பற்றாக இருப்பீங்க. தாய்மொழி பற்றார்கள் இலக்கணம் படுத்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். கவிதை வேலை பார்க்குறவங்க, கட்டுரை பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கல்வி எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறவங்க, டுட்டோரியல் சென்டர் வச்சுருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அதுபோக அனாதை ஆசிரமம் வச்சுருக்கிறவங்க, குழந்தைகளை காப்பவங்களுக்கு மிக நல்லா பார்க்கப்படுகிறது. புக் ஸ்டால் வச்சுருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சரியா? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், புக் ஸ்டால் வச்சுருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அதுபோக ஆள் நல்லா இருப்பீங்க. எப்படின்னா ஒரு தந்திரமாக இருப்பீங்க. மந்திரம் கால், மதி முக்கால். நான் சொல்கிற பூஜை புனஸ்காரம் மந்திரமெல்லாம் கால் பொதி தான், 25% தான். ஆனால் என் தந்திரம் 75% அதை கொடுப்பாரு. ஏன்னா குரு ஒரு ஆலோசகர். குருனால என்ன ஆலோசகர் தானே, மந்திரி தானே. குருன்னா யார்? ராஜகுரு. அந்த காலத்தில் ராஜா ஆராதனையில் குரு இருப்பார், ராஜகுரு. அந்த குருவும் புதனும் சேர்ந்துருக்கிறாங்க. புதன் வித்யாகாரகன், மதிக்குடையவன், மதி நுட்பம். அவனுக்கு ஏற்கனவே அவனுக்கு வந்து அறிவன் பேர் இருக்குது. அணிவன், கணக்கன், தூதன், தேர்ப்பாகன், பச்சைமால், பெருமாள், சௌமியன், வித்யாகாரகன், இவெல்லாம் பெருமாளுடைய புனைப்பெயர்கள். சரியா? அந்த புதனுடைய புனைப்பெயர்கள். அந்த பெருமாளுடைய அம்சமாகிய புதன் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அரசு வேலையில் பெரிய லெவலில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். மந்திரிக்கு பிஏவாக இருக்கிறவங்க, அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்கிறவங்க, மீடியேட்டராக இருக்கிறவங்க, வெளியுறவு துறையில் இருக்கிறவங்க, ஒரு என்ன சொல்கிறது, அரசாங்க விஷயத்தில் முக்கியமான விஷயத்துக்கு ஆலோசனை சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப சீக்கிரட்டாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. சரியா? மற்றவங்களுக்கு 4 விஷயம் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இருப்பீங்க. மாடல் ஆஃப் ஃபாதர்ஸாக இருப்பீங்க. முன்மாதிரியாக இருப்பீங்க. எழுத்து வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுறது. ஏற்கனவே சொல்லிட்டேன், கதை, கவிதை, நடிப்பு, நாடகம். நடிப்பு நல்லா இருக்குங்க. ஏன்னா சுக்கரை வேறு ராசியை பார்க்குறாரு. புதனும் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதனுக்கு 11ஆம் இடத்துல சுக்கரை இருக்குது. சூப்பர். அதனால் திரைப்படத்துறையில் சேர்ந்தவர்கள் நல்லாயிருக்கும். நடிகர்கள், குறிப்பாக நகைச்சுவை நடிகர்கள், விகடம் பேசுகிறவங்க, விகட கவியாக இருக்கிறவங்க, விட்டு அடிக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி பார்த்தாலுமே இப்போ வந்து யாருக்கு துலாம் ராசிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. தொலைபேசி, டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டு, இந்த செல்ஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க,
அது ஷோரூம் வச்சுக்கிறவங்க, ரீட்டைல் ஹோல்சேல் இதில் வேலை பார்க்குறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. டெலகிராமில் வேலை பார்க்குறவங்க, தூதுங்கிறது இந்த காலத்தில் கிடையாது, வெளியுறவுத்துறை தான், அது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அதில் வேலை பார்க்க நல்லாயிருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா, கொஞ்சம் சூதுவாதாக இருந்தாலுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தோட்டம் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். பசுமை தோட்டம், செடி தோட்டம், சில பேர் செடி கொடியில் வளர்ப்பாங்க, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் கிடையாது, தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். வாழை தோட்டம், துளசி தோட்டம், வெற்றிலை தோட்டம், இப்படி இலை கொடி செடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு அருமையான காலமாக இருக்கும். பச்சை பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, ஏன்னா புதன் வந்து பச்சைக்கு உரியவர் தான். பச்சை பட்டு உடுத்தி தான் அவர் வந்து மேக்சிமம் இருப்பார். ஏன்னா புதனாலே மரகதம் தான். சரியா, நிறையா இப்படி சொல்லிட்டு போகலாம். ஸோ பச்சைனாலே புதன் தான். ஸோ பச்சை அமைப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக டாக்டர்ஸ், இஎன்டி டாக்டர்ஸ், காது மூக்கு தொண்டை நிபுணர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, புத்தக விற்பனையாளர்கள், ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, டீச்சர் ஆசிரியர் பெருமக்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், ஆடிட்டர்கள், கணக்கர்கள், எழுத்தாளர்கள், நடிகர்கள், ஓவியர்கள், வழக்கறிஞர்கள், நகைச்சுவை நடிகர்கள், தொலைத்தொடர்பில் இருக்கிறவங்க, பத்திரிகை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். தரகு வேலை பார்க்குறவங்க, மீடியாவில் வேலை பார்க்குறவங்க, சிஸ்டர் எடிட்டர் வேலை பார்க்குறவங்க, இன்றைக்கி உலகம் முழுக்க வேலை பார்க்குற என்ன சொல்கிறாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியான நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி, ஏஐ சொல்கிறாங்களே, ஏடி என்னமோ சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். சரியா, ஏன்னா அதுக்கும் புதன் தான் வருவார். குருவோட சேர்ந்து நல்ல 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, கலை சம்மந்தப்பட்ட இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் தான் உங்களுக்கு நுட்பமான இடம். 3ஆம் இடம் தான் வந்து வியூகம் அமைக்கிறது. 3ஆம் இடம் வந்து முக்கியமான இடம், காரிய வெற்றிய முக்கியமான இடம். சரியா, ஒரு மனிதனுக்கு வந்து 3ஆம் இடம் வளர்த்துச்சுன்னா ஆள் ரொம்ப கிரியேட்டிவாக இருப்பான். அந்த அமைப்புலாம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புலனாய்வுத்துறை, சிபிஐ, சிஐடி, கிரைம் பிரான்ச், இதில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காவல் ஆய்வாளருக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல புதன், அடுத்து சூரியனும் வந்துடுவார் 9ஆம் இடத்துக்கு. அரசு டிபார்ட்மெண்ட்டில், கிரைம் பிரான்ச்சில் இருக்கிற இன்ஸ்பெக்டர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சரி, இப்படியே போயிட்டு இருக்குதுங்க, நிறைய சொல்லலாம். துலாம் ராசி சொல்கிறதா இருந்தால் விட சொல்லலாம். கைத்தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். குறிப்பாக கைத்தொழிலில் வந்து கலைப்பொருட்கள், சரியா நேர்களே, அதிலே வந்து இசைக்கருவிகள், விரலால் வாசிக்கிறது, தபலா வாசிக்கிறது, வீணை வாசிக்கிறது, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் வந்து விரல் வித்தைக்குள்ள கிரகம். விரல் வித்தை, வீணை வாசிக்கிறவங்களுக்கு கிட்டார் வாசிக்கிறவங்களுக்கு விரல் தான். ஸோ விரலால் வித்தை காட்டுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் செய்கிறவங்க, கைப்பொருள் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம், வர்த்தகம், வெளிநாட்டு தொடர்பு, அஞ்சல் துறை, போஸ்ட் ஆஃபீஸ், அடுத்து வந்து கொரியர் சர்வீஸ், இப்படி நிறைய சொல்லலாம். சரியா நேரில் இவங்களுக்கெல்லாம் மிக அருமையாக பார்க்கப்படுகிறது. நல்ல பலங்களை கொடுக்குறாரு. சரியா, புதன் குறிப்பாக துலாம் ராசியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக பலங்களை கொடுப்பாரு. இவங்களுக்கு வந்து முதல் தர யோகத்தை கொடுப்பாரு. தனுசு லக்கணம், மீன லக்கணம், சிம்ம லக்கணம், இவங்களுக்கு வந்து 2ஆம் தர யோகத்தை கொடுப்பாரு. மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், இவங்களுக்கு வந்து 3ஆம் தர யோகத்தை தான் கொடுப்பாரு. மேசம், விருச்சிகம், கடகம் வந்து புதனுக்கு ஆகாது. சரியா, அதனால துலாம் ராசியில் மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக அந்த பூஜை பண்ணணும். என்றைக்கு 13/8/2025. சரியா, அன்றைக்கி கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு புதன் தசை நடக்கும். ஆமாம் சார், நான் துலாம் ராசி விருச்சிக லக்கணம், எனக்கு புதன் தசை நடக்கு, நான் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. புதன் ஏட உடம்பு மாட்டியிருப்பார், எங்கேனாச்சும் போய் உட்காந்துருப்பார். சரியா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன். நான் எல்லாம் எடுத்துலாம் வைக்கல, அப்படி ஃப்ளோவில் பேசுகிறது தான். ஆண்டவன் கொடுத்த அறிவு எனக்கு தெரியும். இறைவன் கொடுத்த அறிவு, நான் பார்க்குற ஜோசியம், அனுபவம், அறிவு, இறைவனோட அற்கொலை. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், விருச்சிக லக்கணம், 12ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி 12ஆம் இடத்துல இருப்பார். கண்டிப்பாக அப்பா வழி சொத்து கிடைக்காது, அப்பனோட தூரமாக தான் இருப்பாங்க. அது இவங்க வந்து இந்த ஐப்பசி மாதம், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகையில் பிறந்தாங்கன்னா அமாவாசை சந்திரன் தான் இருப்பார். சரியா, 9 கூடியவன் அமாவாசை சந்திரனாக 12ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். சுத்தமாக நல்லா இருக்காது. சரியா, சந்திரன் கெட்டு போயிருப்பார், ரொம்ப பாக்கியாதிபதி. இவங்களுக்கு வந்து புதன் திசை நடக்கும். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், இந்த நான் சொன்ன 3 மாதத்துக்குள்ளே பிறந்திருப்பாங்க. விருச்சிக லக்கணம். சரியா, யார் 8 கூடியவன், விருச்சிக லக்கணத்துக்கு 8 கூடியவன் தான் புதன், 8-11 கூடியவன். அவர் ஏட உடம்பு 6ஆம் இடத்துல இருக்கார் வச்சுக்கோங்களேன். மேசத்தில் இருந்தாலும் முடிஞ்சுது. 8 கூடியவன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, வேலையில்லாமல் வீட்டில் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் வயசாக இருக்கும், இருந்தாலும் வேலையில்லாமல் வீட்டில் இருப்பாங்க. ஆமாம் சார், நான் வந்து துலாம் ராசி, விருச்சிக லக்கணம் தான், புதன் தசை தான் நடக்குது, இப்போ நான் சரியில்லை சார், எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இருக்கும், உண்மையாக இருக்கும். சரியா, இதெல்லாம் நடக்கும். சரியா நேர்களே, புதன் வந்து விருச்சிக லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அவர் கொஞ்சம் மாரக ஸ்தானத்தில் இல்லாமல் இருக்கணும். சரியா, ஓரளவு ஸ்தான பலம் பட்டு குரு பார்வைக்கு வந்தாரா நல்ல பலங்களை கொடுப்பாரு. இல்லைன்னா சுக்கிரன் கூட சேர்ந்து இருந்தால் நல்ல பலங்களை கொடுப்பாரு. சரியா, புதன் வந்து சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கணும். சுக்கிரன் பார்வைக்கு வர மாட்டார், சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கணும். சூரியன் கூட சேர்ந்து இருந்தாலும் அரை பலங்களை தான் கொடுப்பார், 50% தான் கொடுப்பாரு. புதன் வந்து
சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கணும் அல்லது குரு பார்வையில் இருக்கணும். குரு வந்து புதனை பார்க்கணும். சரியா நேயர்களே? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கே சொல்கிறேன், துலாம் ராசி விருச்சிக லக்கணம், புதன் தசை நடக்கு. புதன் எங்கே இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோம்னா, புதன் வந்து 8ஆம் இடத்துலேயே இருக்கலாம். சரியா? மாரகஸ்தானம் தான் 8ஆம் இடத்துல இருக்கலாம். ஆனால் கும்பத்திலிருந்து குரு பார்க்கணும். கும்பத்திலிருந்து உங்கள் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல, லக்கணத்துக்கு வேண்டிய கிரகம் ராஜயோகாதிபதி, அவர் வந்து 5ஆம் பரிவால் புதனை பார்த்தாரா நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்பில் இருக்கும், வெளிநாட்டு வேலையில் இருப்பாங்க, ஆயுள் இருக்கும், வாழ்நாள் முழுக்க வெளிநாட்டில் தான் இருப்பான். சரி, இருக்கிற இடத்த விட தூரமாக தான் இருப்பாங்க. குரு பார்வைக்கு வரணும். சரியா? இந்த அமைப்பில் புதன் இருக்கணும். ஆட்சி பெற்று இருப்பார், ஆயில கொடுத்துருவார். சரியா? அலைச்சியில் கொடுத்து ஒரு லாபத்தை கொடுப்பார். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாருல, 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை தனுசை பார்ப்பார், குரு வீட்டை பார்ப்பார், நல்ல பணத்தை கொடுப்பாரு. மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுப்பான். இதான் ஜோதிடம். சரியா? இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அப்படியே சொல்லலாம். இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து சொல்கிற பலன்கள், ராசிக்கு சொல்கிற பலன்கள் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஜாதகத்தை பற்றிலாம் பேசுறது கிடையாது. தெரிஞ்சாதானே பேசுவாங்க. ஏதோ அடிச்சு விடுறது, துலாம் ராசிக்கு அப்படி ஆகும், கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும், ராஜயோகம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு யோகம் கிடைக்கும். 100 வருஷத்துக்குலாம் எந்த யோகம் கிடைக்காது. 12 வருஷத்துக்கு வேணால் சொல்லலாம். சரியா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் தம்மில் போடுறாங்க. 200 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிற யோகம், 200 வருஷத்துக்கு முன்னாடியே இருப்பான். அவன் தாத்தன் கூட இருந்திருக்க மாட்டான், தாத்தனோட அப்போ இருந்திருப்பான். சரியா? அதனால் என்றைக்குமே வந்து அந்த ஜோதிட அரிச்சுவடி வாய்ப்பாடுபடி தான் பேசணும். சரியா நேர்களே? ரைட்டு. நம்ம ரொம்ப திசை திருப்பி போக வேண்டாம். நான் உதாரணத்துக்கு தான் அந்த ஜாதக அமைப்பை சொன்னேன். இதெல்லாம் இயல்பு, இதுதான் உண்மை. சரியா? இதுதான் உண்மை, சாஸ்வதமானது. இது அப்படி வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மறுபடியும் கூட கேட்டு கூட நீங்கள் அந்த கட்டத்தை போட்டு கூட பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். சரியா? இல்லாதெல்லாம் சொல்லலை. எல்லாமே பஞ்சாங்கத்தின்படி தான் இங்கே வந்து வாய்ப்பாடு படிக்கப்படுகிறது, பலன்களும் சொல்லப்படுகிறது. ஓகே, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? 21 நிமிஷம் ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள் மக்களே, துலாம் ராசி மக்களே, லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போடுறேன், நிறைய பலன்கள் சொல்கிறேன், சாதக பாதங்கள்லாம் சொல்கிறேன். தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? நல்லாவும் இருக்குது, நல்லாவும் இருக்கிறீங்க. சில விஷயத்தில் மட்டும் சில பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு நான் வீடியோ போடுறேன், பாருங்கள். நான் சொன்ன வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். ஏற்கனவே பழைய வீடியோவில் ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறேன். உங்கள் ராசிநாதனுக்கு சுக்கிரனுக்கு 13/6/2025 வர வெள்ளிக்கிழமை ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். சரியா? அது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சுக்கிரனுக்குள்ள வழிபாடு, அதை பண்ணிடுங்க, சூப்பராக பார்க்கப்படுகிறது. இப்படி இடையில வீடியோவில் வந்து சில தினங்களை சொல்லுவேன். அந்த வழிபாடை வீட்டில் நீங்கள் செஞ்சுடணும். சரியா? வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு, வீட்டில் இருக்கிறவங்க புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க அம்மா அப்பா வச்சு கும்பிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்கிட்டு இங்கிட்டு அலைய வேண்டாம். வண்டியை பிடிச்சோ காரை பிடிச்சோ கோயில் குளத்துக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அவன் வர சொன்னான், இவன் வர சொன்னான், யாரையும் பார்க்க வேண்டாம். புரோகிதரும் பார்க்க வேண்டாம், மந்திரமும் சொல்ல வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். வீட்டில் நீங்களே மந்திரம் சொல்லுங்கள். சரியா? இப்போ நான் ஒரு பூஜை சொன்னேன், பெருமாள் 13/8/2025. பெருமாளுடைய நாமத்தை நீங்களே சொல்லுங்கள். சரியா? ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்சனா போற்றி, மாதவா போற்றி, மதுசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலிப்படை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோலைமலை அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடலில் இருப்பவனை போற்றி, ஆதி சேசனில் அமர்ந்தவனை போற்றி, படலாத்திரை நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகொண்ட பெருமாளை போற்றி, வடபத்திர சாயி போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜரை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரிவரை போற்றி, அலையசிங்க நரசிம்மரை போற்றி, சங்க சக்கரதாரியை போற்றி, 108 திவ்ய தேசத்தில் வாழும் உலகளந்த பெருமாளை லட்சுமி நாராயணா போற்றி, போற்றி போற்றி போற்றி, பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு. சரியா? அவ்வளோ வளங்களின் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீக்காயலுடன் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த லட்சுமி நாராயணன் அருளுடன், புதன் பெருமானின் அருளுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக, அனைத்து வளங்களின் நலங்களையும் பெறுக. நன்றி நேயர்களே. தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். பெருமாள் நாமத்தை சொல்லி வீடியோ முடிச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம், நிறைய தகவல் இருக்குது என்கிட்ட உங்களுக்கு. சரியா? இப்போ ஒரு கிரகத்தை பற்றி தான் பேசியிருக்கிறேன், புதனுடைய பற்றி தான் பேசியிருக்கிறேன். என் மனசாட்சிக்கு பொதுவாக சொல்கிறேன், 10% கூட பேசலை புதனை பற்றி. இன்னும் நிறைய பேசலாம். அந்த புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இன்னும் பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி பேசலாம். துலாம் ராசி மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு புதன் திசை எப்படி இருக்கும்? 17 வருஷம் அல்லவா? புதன் திசை 17 வருஷம் நடக்கும். போடுறேன், வீடியோ போடுறேன், கேளுங்க. எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் ஐயப்பாடெல்லாம் தீர்க்கிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த பிறந்த தேதி எல்லாத்தையும் போடாதீங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், அந்த பிரச்சனைக்கு நான் என்ன தீர்வு பரிகாரம் சொல்கிறேன். அதுபோக லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இவ்வளோ நேரம் லக்கணத்தை பற்றிலாம் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த லக்கணம்லாம் தெரியணும். லக்கணம் தெரியாமலாம் சும்மா ராசி பலன்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் சும்மா. சரியா? 10ஓட 11 இதோட இது ஒன்றுன்னு அர்த்தம். சரியா? கண்ணு இல்லாதவங்க யானையை தடவி பார்த்தானா, அது மாதிரி குருடன் வந்து யானையை தடவி பார்த்த மாதிரி தான் லக்கணம் தெரியாமல் ராசி பலன் பார்க்குறது. லக்கணத்தை தெரிஞ்சுக்கோங்க. லக்கணம் தெரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் பிறந்த தேதி, மாதம், வருஷம், பிறந்த டைம், AM, RPM, எந்த ஊரில் பிறந்தீங்க, இந்த டீட்டெயிலாம் அனுப்புனீங்கன்னா லக்கணத்தை நான் சொல்லுவேன். சரியா? வாழ்த்துக்கள். அடுத்த நலங்களையும் உலகங்களையும் பெற்று நீடோடி வாழ்க்கை, நிறைந்த வளம் பெறுக.
நன்றி நேயர்களே, நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.